வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ஷியோமியோட ரெட்மி நோட் 7 ப்ரோ இந்த மொபைல் ஃபோனில் வந்து கேமரா தான் ஒரு பெரிய ஹைலைட். 48 மெகா பிக்சல் சோனி IMX 586 சென்சரோட வந்த இந்த மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா கேமரா சும்மா பிச்சு உதரும். பட் இருந்தாலும் இந்த கூகுளினுடைய Gcam பார்த்தீங்கன்னா கேமரா ப்ராசஸிங்கில் வந்து ரொம்பவே ஒரு கில்லாடி. ரெட்மி நோட் 7 ப்ரோ ரிலீஸ் ஆன நாளில் இருந்து நிறைய பேர் இந்த Gcam அப்ளிகேஷனுக்காக தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டேபிளான Gcam போர்ட்டட் அப்ளிகேஷன் ரெட்மி நோட் 7 ப்ரோக்கு ரொம்ப நாளாக இல்லாமல் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ அது கிடைச்சிருச்சு. டெல்லியில் இருக்கிற என்னுடைய நண்பர் ஆதித்யா அவர் தான் இதை கண்டுபிடிச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அவரோட வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பட் இன்னைக்கு இந்த பதிவில் இந்த Gcam அப்ளிகேஷன் வச்சு எடுத்த போட்டோஸையும் ரெட்மி நோட் 7 ப்ரோல இருக்கிற டிஃபால்ட் கேமரா அப்ளிகேஷன் வச்சு எடுத்த போட்டோஸையும் இரண்டையும் கம்பேர் பண்ணி எது பெட்டரா இருக்கு, Gcam வந்து உண்மையிலேயே சூப்பர் தில்லாலங்கடியா அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ரெட்மி நோட் 7 ப்ரோவில் கேமரா டு API எனேபிள் ஆயிருக்கிறதுனால இந்த Gcam அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அப்ளிகேஷனை உங்கள் மொபைல் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கிளிக் பண்ணாலே இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆன பிறகு இந்த அப்ளிகேஷன் நீங்கள் திறக்க வேண்டியது, ஃபோட்டோஸை கிளிக் பண்ண வேண்டியது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சில மாற்றங்கள் செட்டிங்ஸில் போய் நீங்கள் பண்ணிக்கிட்டால் நல்லா இருக்கும். இந்த Gcam அப்ளிகேஷனில் எல்லாமே ஒர்க் ஆகுது. நைட் சைட், லென்ஸ் பிளர், போர்ட்ரேட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது. எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த சேச்சுரேஷன் ஓரளவுக்கு சரியா இல்லை. இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னா செட்டிங்ஸ்குள்ள போய் பாத்தீங்கன்னா Gcam செட்டிங்ஸ் இருக்கும். அதுக்குள்ள சேச்சுரேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். இதுல பேக் கேமராக்கும் ஃப்ரண்ட் கேமராக்கும் சேச்சுரேஷன் நீங்க உங்களுக்கு தேவையானபடி நீங்க மாத்திக்கலாம். என்னுடைய செட்டிங்ஸ்ல நான் பேக் கேமரால 1.6 ஃப்ரண்ட் கேமரால 2.53 வச்சிருக்கேன். கிளிக் பண்ணி பாருங்க போட்டோஸ். உங்களுக்கு பிடிக்கலனா உங்களுக்கு ஏத்தாப்புல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செட்டிங்ஸ் சேச்சுரேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த ரெட்மி நோட் 7 ப்ரோல இருக்கிற நேட்டிவ் கேமரா அப்ளிகேஷன்ல உங்களுக்கு 48 மெகா பிக்சல் ப்ரோ மோட்ல மட்டும் கிடையாது, ஆட்டோ மோட்லயும் சப்போர்ட் பண்ணும். ஆனா கூகுளினுடைய Gcamல டைரக்டா உங்களுக்கு 48 மெகா பிக்சல் சப்போர்ட் கிடைக்காது. 12 மெகா பிக்சல் ஷாட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். சப்போஸ் நீங்க 48 மெகா பிக்சல் ஷாட் வேணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா போர்ட்ரேட் மோட்ல நீங்க கிளிக் பண்றப்போ எப்பவுமே Gcam வந்து இரண்டு போட்டோஸை சேவ் பண்ணும். ஒன்னு பேக்ரவுண்ட் பிளர் பண்ண போட்டோ, இன்னொன்னு வந்து பேக்ரவுண்ட் பிளர் பண்ணாத போட்டோ. இந்த பேக்ரவுண்ட் பிளர் பண்ணாத போட்டோ பாத்தீங்கன்னா ட்ரூ 48 மெகா பிக்சல் ஷாட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு தேவைன்னா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ நம்ம பார்க்க போறது வெறும்னா இந்த கூகுளினுடைய Gcamல இருந்து எடுத்த 12 மெகா பிக்சல் ஷாட்ஸ் கம்பேர் பண்ணி பார்ப்போம். எல்லா மோடையும் போர்ட்ரேட் மோட், நைட் மோட் எல்லா மோடையும் கம்பேர் பண்ணி எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஓகே, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். நம்மளுடைய வாசகர் ஒருத்தர் வந்து ஸ்டிக் ஓவர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வச்சிருக்காரு திருப்பூர்ல. உங்க மொபைல் போனுக்கு கஸ்டம் ஸ்கின்ஸ் மற்றும் கஸ்டம் பேக் கேஸ் உங்களுக்கு தேவையானபடி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணி அனுப்புறாரு. நம்மளுடைய லோகோவை போட்டு இந்த Asus Zenfone Max Pro M1க்கு ஒரு ஸ்கின் அனுப்பிச்சிருந்தாரு. நிறைய ஸ்டிக்கர்ஸ் பார்த்திருக்கோம். பட் இருந்தாலும் இந்த கஸ்டமைஸ்டு ஸ்கின் பார்க்கறப்போ நமக்கு பர்சனலான ஒரு விஷயம் மாதிரி தோணுது. ஸ்கின்ஸை விட இவருடைய கேஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. என்னுடைய Nokia 7+ மொபைல் போனுக்கு நம்ம லோகோ போட்ட ஒரு கேஸ் அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 3D கேஸ் கிரி சொன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பலன்னு ஒரு ஃபாண்ட்ல 3Dல பிரிண்ட் பண்ணி இன்னும் ஒரு கேஸும் அமைச்சிருக்காரு. பார்க்கறதுக்கு ரொம்ப லுக்கா இருக்கு. யூஸ் பண்றதுக்கு ரொம்ப வித்தியாசமாவே இருக்கும். இந்த மாதிரி கஸ்டமைஸ்ட் கேசஸ் மற்றும் ஸ்கின்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்டிக் ஓவரை நீங்க இன்ஸ்டாகிராம் இல்லாட்டி வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல விட்டுருக்கேன், பாத்துக்கங்க. இந்த ஷாட்ல எது நல்லா இருக்கு நான் உங்களுக்கு சொல்லவே தெரியல, உங்களுக்கே பார்த்தாலே தெரியுது. இந்த Gcamல எடுத்த ஷாட் பாத்தீங்கன்னா டைனாமிக் ரேஞ்ச் அருமையா இருக்கிறதுனால ஹைலைட்ஸ் எல்லாமே பேக்ரவுண்ட் ரெடியூஸ் பண்ணி அந்த ஃப்ளவருடைய ரெட் கலர் ரீடைன் பண்ணி பார்க்கிறதுக்கு ஒரு பிளசன்டான ஷாட், நல்ல ஒரு ஷாட் இந்த Gcam மாடல்ல. அதே மாதிரி இந்த ஷாட்லயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் தான். ஆனா நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டீடைல்ஸுமே இந்த Gcamல MIUI கேமரா அப்ளிகேஷன்ல வந்த ஷாட்டை விட டீடைல்டா வந்திருக்கு. இது வந்து சன்செட் ஆகிற ஒரு நேரம். இரண்டு கேமரா அப்ளிகேஷன்லயுமே கிளவுட் டீடைல்ஸ் மற்றும் ஃபோர்கிரவுண்ட்ல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாமே கிளியரா வந்திருக்கு. பட் இந்த Gcamல இந்த ஒயிட் பேலன்ஸ் அக்யூரேட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. எந்த ஷாட்டுக்குமே கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ் எல்லாம் கிளியரா காமிக்கிறதுக்கு பிளாக் லெவல்ஸ் ரொம்பவே முக்கியமான விஷயம். அது இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா Gcamல ரொம்பவே கிளியரா வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும். இது போர்ட்ரேட் மோட் ஷாட் கிடையாது. பேக்ரவுண்ட் வந்து இரண்டு கேமரா அப்ளிகேஷனுமே நல்லா கிளீனா பிளர் பண்ணிருக்கு. இந்த ஷாட்ல உங்களுக்கு தள்ளி நின்று பாத்தீங்க அப்படின்னா இரண்டு கேமரா அப்ளிகேஷனுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அவுட்புட் கொடுத்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். பட் நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா Gcamல கொஞ்சம் டீடைல்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இந்த ஷாட்ல அகைன் இந்த ஒயிட் பேலன்ஸ் மற்றும் சேச்சுரேஷன் இந்த Gcamல சரியா இல்லாத மாதிரி தெரியுது. பட் உன்னிப்பா கவனிச்சிங்க அப்படின்னா
Gcamல இருந்து வர ஷாட்ஸ் நம்மளுடைய ஸ்கின் டோன்ல எந்த விதமான மாற்றங்களும் கொண்டு வராம ஸ்கின்ல இருக்கிற ஒவ்வொரு டீடைல்ஸையுமே கிளீனா கேப்சர் பண்ணிருக்கு. போர்ட்ரேட் மோட் ஷாட் சொல்லவே தேவையில்லை. Gcamோட பேக்ரவுண்ட் பிளரிங் மற்றும் எட்ஜ் டிடெக்ஷன் அல்காரிதம் ரொம்பவே நல்லா இருக்கு. அதுக்காக MIUI அப்ளிகேஷனும் சுமார்னு சொல்லிட முடியாது. என்ன கொஞ்சம் வெளுத்தாப்புல கொஞ்சம் எக்ஸ்போஷர் அதிகமா காமிக்குது. நைட் மோடுக்கு வருவோம். ரொம்பவே முக்கியமான ஒரு ஃபீச்சர் இந்த Gcamக்கு. MIUI அப்ளிகேஷன்லயும் நைட் மோட் இருக்கு. பட் இந்த ஷாட்டை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறப்போ எனக்கு MIUI கேமரால இருந்து நைட் மோட் வந்து ரொம்பவே கிளியராகவும் நாய்ஸ் அதிகமா இல்லாமலும் ஷாட் பார்க்கறதுக்கு கிளீனாகவும் தெரியுது. இந்த ஷாட் லோ லைட் ஷாட், நைட் மோட் ஷாட் கிடையாது. ஆட்டோ மோட்ல எடுத்த ஒரு ஷாட். இதுல Gcamல இருக்கிற பிளாக் லெவல்ஸ் பாருங்க. MIUI கேமரா அப்ளிகேஷனை விட Gcamல பிளாக் லெவல்ஸ் அருமையா துல்லியமா தெரியுது. கான்ட்ராஸ்ட் இதனால ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு சில இடங்கள்ல Gcamல இருந்து அவுட்புட் நல்லா இருக்கு. ஒரு சில இடங்கள்ல MIUIல அவுட்புட் நல்லா இருக்கு. என்னை கேட்டீங்கன்னா இந்த Gcam இதெல்லாம் விட்டுட்டு ரெகுலரா இந்த மொபைல் போன்ல இருக்கிற வர ஷாட்டை நீங்க எடுத்து யூஸ் பண்ணாலே போதும். அதுவும் குறிப்பா அந்த ஹோலிக்காக ஒரு மோட் ஒன்று கொடுத்திருந்தாங்க. ஸ்டுடியோ லைட்டிங்ல ஹோலி மோட் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹோலி விளையாடாமே ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஷாட் நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் இந்த MIUI கேமரா அப்ளிகேஷன்ல இருக்கிறப்போ Gcamல எதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்னு எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் நீங்க உங்களுக்கு Gcam வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா இதை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.